ஹாய் வியூவர்ஸ், தமிழ் சமையல் ஸ்டுடியோவில் சுவையான மணத்தக்காளி கீரை மசியல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு குக்கரில் 1/2 கப் துவரம் பருப்பு, 1/2 கப் பாசிப்பருப்பு சேர்த்துக்கலாம். அதாவது 50 கிராம் பாசிப்பருப்பு துவரம் பருப்பு. இதை நல்லா சுத்தம் பண்ணிக்கலாம். இப்போ இதில் 4 பல் பூண்டு, 3 பச்சை மிளகாயை கட் பண்ணி சேர்த்துக்கலாம். 5லேருந்து 6 சின்ன வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்துக்கலாம். 2 தக்காளியை கட் பண்ணி சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் சீரகம், 1 கட்டு மணத்தக்காளி கீரையை கட் பண்ணி சுத்தம் பண்ணி வச்சுருக்கேன். இதை குக்கரில் மாற்றிக்கலாம். இப்போ இதில் 1 டம்ளர் அளவு தண்ணீர் சேர்த்துக்கலாம். அதாவது 200 ml தண்ணீர். இது கூடவே 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/4 டீஸ்பூன் போல் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு குக்கரை மூடி வச்சிடலாம். மூடி வச்சு 4லேருந்து 5 விசில் வரைக்கும் நல்லா வேக விடலாம். 5 விசிலுக்கு அப்புறமா பாருங்கள், கீரை நல்லா வெந்திருக்கு. இப்போ இதை நல்லா மசிச்சு விட்டுக்கலாம். நல்லா சூடாக இருக்கும் போதே மசிச்சு விட்டுருங்க, அப்படின்னா தான் நல்லா மசியும். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா நைஸாக மசிச்சுக்கோங்க. இப்போ இதில் தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அவ்வளோதான். இந்த மாதிரி நல்லா நைஸாக மசிச்சு எடுத்துக்கோங்க. இப்போ இதை நாம் தாளிச்சிடலாம். தாளிக்கிறதுக்கு ஒரு பேனில் 3 டீஸ்பூன் அளவு ஆயில் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடான உடனே 1/2 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் உளுந்து, கொஞ்சமாக கருவேப்பிலை இலை, 2 காஞ்ச மிளகாய், பாதி பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இந்த வெங்காயத்தை நல்லா வேக விடலாம். வெங்காயம் நல்லா வதங்கின உடனே இதை கீரையோடு சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அவ்வளோதான், சுவையான மணத்தக்காளி கீரை மசியல் தயாராகிருச்சு. ரொம்பவும் டேஸ்ட்டாக இருக்கும். சிம்பிளாக பண்ணிடலாம். வாய் வயிற்றுப்புண்களை ஆற்றக்கூடிய மகத்துவமான மணத்தக்காளி கீரை மசியல் செஞ்சு சாப்பிடுங்க. உங்களுக்கு இந்த டிஷ் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.